ஒரு வழியா சமையல் கட்டு வேலையை முடிச்சாச்சு. விடிய காலையில 5 மணிக்கு எழுந்ததுதான் பேரு. கிச்சனுக்கும் ஆளுக்கும் நடந்து நடந்து என் கால் 2 தேஞ்சதுதான் மிச்சம். டிப்பனு மத்தியான சாப்பாடு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சோம். கொஞ்ச நேரம் உட்கார முடியுதா நமக்கு? என்னடா வாழ்க்கைன்னு தோணுது. மிஷின் ஆட்ட ஓட வேண்டியதா இருக்குது. இது வரதுக்கு முன்னாடி ஆத்துல போய் துணியை வேற துவைச்சிட்டு வரணும். இவ்வளவு ஆழமா இருந்த இடம் இப்படி கல்லெல்லாம் வெளியே தெரியுது. ஆத்துல வேற தண்ணி கம்மியாலாம் இருக்கு. சரி, தண்ணியில ஒரு குளியல குளிச்சுட்டு நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். என்னது காலில் ஏதோ தட்டுப்படுதே? என்ன இது பிள்ளைங்க விளையாட சொப்பு பாத்திர மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, கரையில எடுத்துன்னு போய் வைப்போம். பிள்ளைங்க யாராவது தேடிட்டு வந்தா கொடுக்கலாம். என்ன இது? இதுல இருந்து புகையாட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. அடிமையா? யார் பார்த்து சொல்ற அடிமைன்ட்டு? ஜண்டு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே. எந்த மரத்துல அடிச்சு வச்சிருந்தாங்கன்னு தெரியல. இந்த சைத்தானே இப்படி வந்து என்ன உச்சி வெயில வந்து என்ன பயமுறுத்துதே. இதுகிட்ட பயப்படக்கூடாது. இல்ல பேசணும், இல்லனா பேய் நம்மள பயமுறுத்திடும். சைத்தானே என்ன அப்படி பாக்குற? நான் இப்ப சொல்ல போற மந்திரத்தை கேட்டா நீ எப்படி பறந்து ஓடுறேன்னு பாரு. நான் உங்கள் அடிமை. என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் மகாராணி. என்னது மகாராணியா? என்ன பார்த்து சொல்லுதே? என்ன ஒரு அதிசயம் இது? மகாராணி, நான் உங்கள் அடிமை. யாரும் யாருக்கு அடிமை இல்லப்பா. நீ எப்படி இங்க வந்த? உன் பேர் என்ன? ஒரு பெரிய கதை மகாராணி. என்னை பூதம் என்றும் சிலர் சீனி என்றும் அழைப்பார்கள். அது சீனியா? மளிகை கடை சீனியா? ரசம் கடை சீனியா? பேர் சீனியா கூப்பிடுறேன். சீனி, நீ எப்படி இங்க வந்த? சுபுர் நாட்டின் மாளிகையில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சில பொருட்களில் என்னுடைய விளக்கும் சில கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டன. அவர்கள் கடல் வழி மார்க்கமாக தப்பி செல்லும் வழியில் சில பொருட்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. அதில் என்னுடைய விளக்கும் அடங்கும். ஒரு நாள் நான் விளக்கில் இருந்து அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தேன். என்னை யாரை எடுத்து இந்த விளக்கை தொடைத்தால் அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். சொல்லுங்க மகாராணி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னப்பா உதவி செய்ய போற? எல்லா வேலையும் நானே செஞ்சு முடிச்சிட்டேனே. இப்பொழுது என்ன வேணும் என்று உத்தரவிடுங்கள் மகாராணி. நான் வேலையை முடிச்சாச்சு. இங்க இருந்து இப்ப வீட்டுக்கு தான் போகணும். அப்படியா மகாராணி? நானே உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். என்ன சீனி, உனக்கு வண்டியில ஓட்ட தெரியுமோ? மகாராணி, என்னுடைய தோளில வந்து உட்காருங்க. உங்களை எப்படி நான் கூட்டிட்டு போறேன்னு பாருங்க. தோள் மேல வந்து உட்காரணுமா? என்னப்பா சொல்ற? நீ போலாமா சீனி? ரொம்ப நன்றி சீனி. கொஞ்ச நேரத்துல என்னை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்ட. நல்ல சீனியா இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்யா, சின்ன பொண்ணு, இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்கானே. இதோ வரமா. சத்யா, யாரா இருக்கோ? அம்மா பக்கத்துல பேய் நிக்குது. அம்மா இங்க வாங்க, உங்க பக்கத்துல பேய் இருக்கு. இல்லீங்களா? பயப்படாதீங்க. இது பேய் இல்ல, நமக்கு உதவி செய்ய வந்த நல்ல பூதம். இது பேரு சீனி. பூதம் வேற சொல்றீங்க? பூதத்துக்கிட்ட இப்படி அசால்ட்டா நின்னு பேசுறீங்க. பயமா இல்லையாமா? அல்லாவுதீன் கதையில வர பூதம் மாதிரி இருக்குல்ல. நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி பூதம் கிடைக்காதன்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஆசை நமக்கு இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. நல்லது செய்தா நல்லதே நடக்கும். இந்த பூதம் நமக்கு நல்ல உதவியா இருக்கும். அப்படியா? இந்த பூதம் எதுக்கிட்டாலும் கொடுக்குமா? அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. சின்ன பொண்ணு, நம்ம எவ்வளவு கதையில பாத்துக்கிறோம். நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நீ யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. இனிமேல் இருந்து எங்க குடும்பத்துல நீயும் ஒருத்தன். என்னது மகாராணியா? பேரு சீனி. இனிமேல நீங்க இவனை சீனினே கூப்பிடுங்க. சீனி, எங்களுக்கு இப்ப ஐஸ்கிரீம்